நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ங்கிறத பற்றி செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொல்லப்பட்டிருக்கு. சிஆர்பிசியில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டில் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது அபாலிஸ்ட், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் மேக்சிமம் எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஃபைன் நாட் எக்ஸீடிங் 10,000 rupees வரைக்கும் போடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது 3 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் போடலாம், அதோடு சேர்த்து ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து ஒரு கேஸில் இருக்கலாம், அல்லது இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் இருக்கலாம், அல்லது ஃபைன் மட்டும் கொடுக்கலாம். அப்போ எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணுங்கிறது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோடைய டிஸ்க்ரிஷனரி பவர். அதே மாதிரி எவ்வளவு ஃபைன் போடலாம், ரூபாய் 10,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். அது எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே முடிவு செய்திடலாம். அப்புறம் செக்ஷன் 30 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். அந்த ஃபைனை அக்யூஸ்டு கட்ட முடியாது அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறான். அப்போ அந்த ஃபைனை செலுத்துவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்போது, அல்லது இந்த எதிரி, இந்த தண்டிக்கப்பட்ட நபர் ஃபைனை கட்ட மாட்டார் அப்படின்னு முடிவு செய்யும்போது டிஃபால்ட் சென்டென்ஸ்னு இம்போஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம். சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸ், இன்னொன்று டிஃபால்ட் சென்டென்ஸ். இதில் சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது அந்த அஃபென்ஸை பொறுத்து ஃபவுண்ட் கில்ட்டி ஆனதும் இம்போஸ் பண்ணுற பனிஷ்மெண்ட்டு. இப்போ 294B 323 506 Part 2 இந்த அஃபென்ஸுக்காக ட்ரையல் நடந்து 3 அஃபென்ஸை பொறுத்தும் குற்றவாளி அப்படின்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தீர்மானிக்கிறாரு. இப்போ 294Bக்கு 2 மாதம் ஜெயில் தண்டனை, செக்ஷன் 323க்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை, 506 Part 2க்கு 3 years ஜெயில் தண்டனை கொடுக்குறாரு. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஃபைன் 323க்கு மட்டும் ஃபைன் இம்போஸ் பண்ணுறாரு. 323க்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறார். இப்போ இந்த 1000 ரூபாய் அபராதம் செலுத்த தவறும்போது விதிக்கப்படுகிற தண்டனைக்கு பேர் தான் டிஃபால்ட் சென்டென்ஸ். இந்த 323க்கு 6 months இம்ப்ரிசன்மெண்ட் உள்ளே இருக்கணும்னு சொல்கிறது சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸ். அந்த செக்ஷன் 323க்கு ஒரு ஃபைன் இம்போஸ் பண்ணி அந்த ஃபைனை அவர் செலுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனுக்காக விதிக்கப்படுகிற சென்டென்ஸ் டிஃபால்ட் சென்டென்ஸ். இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு கால அளவு இருக்கலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 30ல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செக்ஷன் 29ல் ஜெயம் 3 years வரைக்கும் தான் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ இந்த டிஃபால்ட் சென்டென்ஸில் ஒரு காலத்துலேயும் 3 வருஷத்தை தாண்டக்கூடாது. அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் should not exceed 1/4 of the term. இப்போ அவனுக்கு எவ்வளவு ஜெயில் தண்டனை விதிக்கப்படுகிறதோ அதில் 1/4 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்போ மேக்சிமம் அப்போ எவ்வளவு டிஃபால்ட் சென்டென்ஸ் விதிக்கலாம் ஜெயம் அப்படின்னு பார்த்தா, அவர் 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்போ 3 12ஆல் பெருக்குனா 36 மாதம் வருது. இந்த 36 மாதத்தில் 1/4 பங்கு என்பது 9 மாதங்கள். இது செக்ஷன் 30ல் சொல்லியிருக்கு. அப்போ எல்லா டிஃபால்ட்டும் 9 மாதம் ஜெயில் தண்டனை அவர் விதிக்கலாமா அப்படின்னா கிடையாது.
இப்போ நம்ம உதாரணத்தில் பார்த்த செக்ஷன் 323க்கு 6 months சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 6 monthsல வந்து 1/4 எவ்வளவுன்னு பார்த்து அதை தான் 1.5 மாதம் 1.5 months வருது. அப்போ அந்த டிஃபால்ட்டு சென்டென்ஸ் வந்து 1.5 மாதத்துக்கு மிகாமல் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். அப்போ டிஃபால்ட்டு சென்டென்ஸுங்கிறது மேக்சிமம் 9 மாதம் வரைக்கும் தான் போக முடியும். சரி சார், இப்போ டிஃபால்ட்டு சென்டென்ஸ் வந்து இம்போஸ் பண்ணிட்டாரு. இந்த டிஃபால்ட்டு சென்டென்ஸை வந்து சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸோடு சேர்த்து அந்த தண்டனை கைதி வந்து அனுபவிக்கணும். சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸுங்கிறது 323க்கு 6 months விதிச்சிருக்கிறாரு. டிஃபால்ட்டு சென்டென்ஸுங்கிறது 1.5 months விதிச்சிருக்கிறாரு. அப்போ 7.5 months ஜெயிலில் இருக்கணும். இப்போ வந்து நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கன்கரண்ட் பனிஷ்மெண்ட், கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸையும் டிஃபால்ட்டு சென்டென்ஸையும் ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு போட முடியுமான்னா முடியாது. சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸ் முதல்ல அனுபவிக்கணும், அதுக்கு பிறகு தான் அந்த டிஃபால்ட்டு சென்டென்ஸு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸை அனுபவிக்கிற காலத்திலேயே அவர் அந்த ஃபைனை வந்து நீதிமன்றத்தில் கட்டிட்டாருன்னு வைங்க, அந்த ஃபைன் இஃப் பெய்டு அப்படின்னா அந்த டிஃபால்ட்டு சென்டென்ஸு விதிக்கக்கூடாது. இதுதான் பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு இம்போஸ் பனிஷ்மெண்ட். செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2 மற்றும் செக்ஷன் 30 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொல்லப்பட்டிருக்கு.